விமன் வந்து ஐயோ நான் வந்து சமைச்சு கொடுத்தா தான் என்னோட பசங்க சாப்பிடுவாங்க, நான் சமைச்சு கொடுத்தா தான் என் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க, நான் சமைச்சாதான் அது உலகத்திலேயே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. நான் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு விமன் கிட்ட கண்டிப்பாக மேரேஜ் ஆன விமன் கிட்ட நான் எல்லாரும் சஜஸ்ட் பண்ணுறது இது ஒன்று தான். சரி, முதல்ல நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. நீங்கள் யாரா இன்னைக்கு எல்லாருமே வந்து பெண்ணுன்னா தியாகம், பெண்ணுன்னா தியாகத்தின் சின்னம், பெண் அப்படின்னா ஸோ நான் வந்து இந்த ஷோட ஸ்டார்டிங்கில் உங்களோட ரீல் பற்றி ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா? நீங்கள் சொல்லியிருந்தீங்க 20 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு. அதில் ஒரு விஷயம் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பீங்க, எனக்கு இப்போ 36 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லி. நம்ம இந்த 36 வயதுலேயும் ஒரு படம் கூட பார்த்துருப்போம். விமனுக்கு உண்டான ஸ்ட்ரகிள்ஸ், எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஸ்ட்ரகிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீட்டையும் பேலன்ஸ் பண்ணணும், குழந்தையும் பேலன்ஸ் பண்ணணும், ஃபேமிலி லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணணும், கெரியரையும் பேலன்ஸ் பண்ணணும். இது எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. உங்ககிட்ட எல்லாரும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, எப்படி இதை எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஓகே, நல்ல கேள்விதான். சரி, இப்போ எனக்குமே அந்த ஆரம்பத்தில் அந்த ஸ்ட்ரகிள் இருந்தது. வீட்டை பேலன்ஸ் பண்ணணும், ஃபேமிலியே பார்க்கணும், குழந்தைக்கு டைம் கொடுக்கணும், ஹஸ்பண்ட்க்கு டைம் கொடுக்கணும், கெரியருக்கு டைம் கொடுக்கணும், பிடிச்ச விஷயங்களை பண்ணணும். அப்போது ஃபஸ்ட்டு நான் எடுத்த முடிவு அப்படின்னா, இந்த வீட்டில் நிறைய பெண்கள் அப்படி தான் யோசிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா வேலையையும் நான் தான் பார்ப்பேன், வீட்டில் வந்துட்டு நான் சமைச்சாதான் என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படின்னு நம்ம ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்குது. சரி, இப்போ எனக்கு வந்து தெரியும் என்னுடைய ஸ்கில் செட்டை வச்சு என்னால் நல்லா வந்துட்டு சம்பாதிக்க முடியும், என்னால் நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்பயர்டாக இருக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, இப்போ நான் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன். என்னோட அங்கிள் ஆண்டி என்னோட தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, வீட்டு வேலைக்குன்னு நான் வந்து தனியாக ஆள் வச்சிட்டேன். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து சில பெண்களுக்கு இந்த ஒரு ஃபீல் இருக்குது, நான் வீடு தொடச்சாதான் என் வீடு க்ளீனாக இருக்கும், நான் வந்துட்டு என் வீட்டில் இருக்கிற பொருள் ஒழுங்காக வச்சாதான் என் வீடு அது கரெக்டாக இருக்கும், நான் வந்து என் வீட்டில் இருக்கிறது எல்லாமே எடுத்து பர்ஃபெக்டாக வச்சாதான் அதை நான் பண்ணாதான் நல்லா இருக்கும், நான் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு அதை நினைக்கிறாங்கல்ல. நான் அப்படியே எடுத்துக்கிறாங்களே. ஆமாம், இல்லை, எனக்கு வந்து அது கிடையாது. அது நம்ம வீடு. நீங்கள் ஒரு தொடப்பத்தை எடுத்து வீடு கூட்டினாலும் வீடு க்ளீன் ஆகும், இன்னொருத்தவங்க வந்து அந்த தொடப்பத்தை எடுத்து வீடு கூட்டினாலும் க்ளீன் ஆகும். அதுவே உங்கள் ஹஸ்பண்ட் வீடு எடுத்து தொடப்பத்தை எடுத்து கூட்டினாலும் வீடு க்ளீன் ஆகும். அது நம்ம தான் பண்ணணும் அப்படின்னா கிடையாது, யார் தொடப்பம் எடுத்து கூட்டினாலும் வீடு க்ளீன் ஆகும். ஸோ அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா, முதல்ல நம்ம ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா ஃபஸ்ட் அந்த டைமை மேனேஜ் பண்ணணும். முதல்ல நம்ம டைம் வந்து விமனுக்கு நிறைய டைம் எங்கே போகுதுன்னா, ஃபஸ்ட்டு எல்லா வீட்டு வேலையும் நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறது. இப்போ நானும் வீட்டு வேலை பண்ணுவேன், எனக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது நான் வீட்டு வேலை பண்ணுவேன். பட் என் ரூமெல்லாம் நான் தான் அரேஞ்ச் பண்ணுறேன், என்னோட திங்ஸ் எல்லாமே நான் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், எங்களோட வாஷ்ரூம்ஸ் எல்லாமே நாங்கள் தான் வந்துட்டு க்ளீன் பண்ணுறோம், அதெல்லாம் நான் தான் பண்ணுவேன். பட் ஒட்டுமொத்த வீட்டையும் நான் தான் க்ளீன் பண்ணுவேன் அப்படின்னு எனக்கு கிடையாது. நான் ஃபஸ்ட்டு பண்ணதே வீட்டுக்கு ஒர்க்குக்கு நான் வந்து தனியாக மெய்டு ஒரு அக்கா வச்சுருக்கேன். அண்டு இப்போ ஒரு 4-5 வருஷமாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சமைக்கிறதுக்கும் ஆள் வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் இதே தான், விமன் வந்து ஐயோ நான் வந்து சமைச்சு கொடுத்தா தான் என்னோட பசங்க சாப்பிடுவாங்க, நான் சமைச்சு கொடுத்தா தான் என் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க, நான் சமைச்சாதான் அது உலகத்திலேயே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஈவன் நானுமே ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி நினச்சிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு அந்த மேரேஜ் ஆன 1 இயர் நான் தான் 3 வேலையும் சமைப்பேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்க்கும்போது என்னுடைய அடுத்த எனர்ஜி எங்கே போகுது அப்படின்னு பார்த்தா, மொத்தமாக சமைக்கிறதுல தான் போகுது. என்ன அப்படின்னா, இன்னைக்கு காலைல சமைக்கணும், மதியம் சமைக்கணும், நைட்டு சமைக்கணும், என்ன சமைக்கணுங்கிறத யோசிக்கணும், அந்த சமைக்கிறதுக்கு தேவையான ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணணும், அந்த சமைக்கிறதுக்கு தேவையான காய்கறி வாங்கணும், அப்புறம் கிச்சனில் இருக்கிற எல்லா திங்ஸும் கரெக்டாக இருக்காங்கிறத பார்க்கணும், அதுக்கு ப்ரொவிஷன்ஸ் வாங்கணும். அப்போ நான் வந்து என்ன யோசிச்சேன், ஓகே ஃபைன், அப்போ இந்த டைம் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் அதுக்கு அந்த டைமிங்க்கு வந்து போகுது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, இப்போ 5 இயர்ஸாக நான் சமைக்கிறதுக்கும் ஆள் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இது எவ்வளோ செலவாகுது, நான் சமைக்கிறதுக்கு 8000 ரூபாய் நான் மெய்டுக்கு வந்து கொடுக்குறேன். காலையில் மதியம் அவங்க குக்குக்கு கொடுக்குறேன், காலையில் மதியம் அவங்க வந்து சமைச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. நாங்கள் டெய்லி ஸ்கெடியூல் சொல்லிடுவோம், இந்த இது சமைச்சு வச்சுருங்கன்ட்டு. 1 மணி நேரம் தான் அழகாக காலையில் அவங்க வந்து சமைச்சு வச்சுருவாங்க. அடுத்து மெய்டு அவங்க வந்து வீட்டு வேலையெல்லாம் பண்ணிடுவாங்க. 3500 கொடுக்குறேன். அப்போது 11500 ரூபாயில் எனக்கு ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் கிடைக்குது. அந்த 6 மணி நேரத்தை தான் நான் எனக்காக பயன்படுத்திக்கிறேன். இப்போ என்னோட ஹஸ்பண்ட் பார்த்துக்கிறது, என்னோட குழந்தைய பார்த்துக்கிறதுலாம் நான் வந்து அதில் நிறைய டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறேன். ஃபேமிலி அது எல்லாமே நான் டேக் கேர் பண்ணிக்கிறேன். ஆனால் இது எல்லாத்தையும் நான் தான் எல்லா விஷயத்தையும் நான் தான் பண்ணுவேங்கிற முதல்ல அந்த எண்ணத்தை வந்து நான் விட்டுட்டேன். அதனால தான் என்னால் என்னையும் பார்த்துக்க முடியுது,
என்னோட கெரியரையும் பார்த்துக்க முடியுது, ஃபேமிலியும் பார்த்துக்க முடியுது. நான் வந்து எல்லாருக்கிட்டையும் விமன் கிட்ட கண்டிப்பாக மேரேஜ் ஆன விமன் கிட்ட நான் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறது இது ஒன்று தான். சரி, முதல்ல நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க. நீங்கள் யாரா இன்னைக்கு எல்லாருமே வந்து பெண்ணுனா தியாகம், பெண்ணுனா தியாகத்தின் சின்னம், பெண் அப்படின்னா நீங்கள் இப்படி இருந்தால் தான் ஒரு நல்ல குடும்ப பெண், இப்படி இருந்தால் அது எல்லாத்துக்கும் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. இந்த டெம்ப்ளேட் எல்லாம் விட்டுருங்க தயவு செஞ்சு. சரி, உங்களுடைய ஸ்டஃப் உங்களுக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது இந்த 11,500 ரூபாய் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு 3-4 ஈவெண்ட்டில் அதை நான் வந்து பண்ணிட முடியும். அந்த பணத்தை வந்து என்னால் எடுத்துட முடியும். அண்ட் நான் ஒரு கிளாஸ் நடத்துகிறேன்னா அதை நான் வந்து எடுத்துட முடியும். அப்போது அந்த பணத்துக்காக நான் மொத்தமாக நான் 20 வருஷமும் அதுக்கு அடகு வைக்கிறேங்கும் போது திரும்பி பார்த்தா என்னோட ஸ்கில் இருக்காது. நீங்கள் வந்து 20 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் பசங்க கிட்ட போயிட்டு நான் உன்னை எப்படியெல்லாம் பெற்று வளர்த்தேன் தெரியுமா, நான் என்னெல்லாம் தியாகம் பண்ணேன் தெரியுமா, நான் என்னெல்லாம் உனக்கு சமைச்சு கொடுத்தேன் தெரியுமா, என் வாழ்க்கையை நான் என்ன பண்ணேன்னு தெரியுமாண்ணா, நிச்சயமாக அந்த பசங்களும் அவங்க வீட்டுக்காரரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் நீ பண்ண, இது உன் கடமை, நீ பண்ண, இப்போ என்ன அப்படின்னு சொல்லும் போது தான் தெரிஞ்சிருக்கும் உங்களோட லைஃப்பை நீங்கள் தொலைச்சிருப்பீங்க அப்படின்னு. சரி, இது சிம்பிளாக நான் ஒரு விமென்ஸ் டே ஃபங்க்ஷன் போகும்போது அந்த சிஇஓ வந்து ஒரு விமன் அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு சிஇஓ ஒரு கம்பெனிக்கு, நான் வந்து எனக்கு ஒரு பொண்ணு, எனக்கு வந்து ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும், ஐயோ என் பொண்ணை விட்டு நம்ம வந்து வேலைக்கு போகிறோமேனு. என் பொண்ணு கூட டெய்லி சொல்லிக்கிட்டே இருப்பாள், அம்மா என்னை விட்டு வேலைக்கு போகாத, வேலையை ரிசைன் பண்ணுன்னு சொல்லுவாள். அவளுடைய 6வது வயசில் இப்படி சொல்லுவாள். எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கும். நான் கூட நிறைய முறை வேலையை விட்டுடலாம்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனால் இல்லை வேண்டாம், விடக்கூடாதுன்னு போனேன். அப்புறம் 19 வயசுல என் பொண்ணு காலேஜுக்கு போனா. அப்போ நான் என் பொண்ணுகிட்ட ஒரு நாள் விளையாட்டா பேசிட்டு இருந்தேன், நீ 6 வயசுல என்ன சொன்னேன்னு தெரியுமா, அம்மா நீ வந்து வேலைக்கெல்லாம் போகாத, வேலையை விட்டுரு, நீ அழுதுகிட்டே சொன்னேன் அப்படின்னு உடனே நான் பொண்ணுகிட்ட அப்படி சொன்னேன். என் பொண்ணு அப்படியாம்மா, அப்படியா கேட்டேன், சரிம்மா எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு என் பொண்ணு போயிட்டா. இன்னைக்கு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இவன் 6 வயசு சொல்றதை நான் வேலையை விட்டுருந்தேன்னா இன்னைக்கு என் பொண்ணு நான் நல்லபடியா படிக்க வச்சிருக்க முடியாது, என்னுடைய ஐடென்டிட்டியை நான் வந்து உருவாக்கி இருக்க முடியாது. அப்போ நீங்க வந்து ஒரு பெண்ணா இருக்கீங்க, ஒரு ஸ்கில்ஃபுல் பெண்ணா இருக்கீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய வேலை, உங்களுடைய பொருளாதாரம் இது 4மே சரியா இருந்ததுன்னா உங்களால அழகா உங்க குடும்பத்தை மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இது நான் பண்ணிட்டு இருக்கேன். 2வது, ஒரு குடும்பத்துல பொருளாதாரம் சரியா இருக்கும்போது அந்த குடும்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கம்மி. இன்னைக்கு எல்லாருமே ஒரு டெம்ப்ளேட்டை வச்சுட்டு ஒரு பெண் என்பவள் அப்படின்னு ஆரம்பிச்சு நீங்க அதை பண்ற எல்லா டெம்ப்ளேட்டுமே அது எதுவும் உருப்படியாவே இருக்காது. நீங்க எல்லா சக்சஸ்ஃபுல் விமன் பாருங்க, எல்லா சக்சஸ்ஃபுல் ஃபேமிலி பாருங்க, அங்க வந்து அந்த டெம்ப்ளேட்டை உடைச்சிருப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்டை நீங்க உடைச்சு உங்களுடைய குடும்பத்துக்கு எது நல்லதோ, உங்களுக்கு எது வசதியானதோ, உங்களுடைய உடல் நலத்திற்கும் உங்களுடைய மனநலத்திற்கும் உங்களுடைய குடும்பத்தின் நலனிற்கும் எது கரெக்டா இருக்கோ அதை நீங்க கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா உங்களால ஃபேமிலி ஈஸியாக மெயின்டைன் பண்ணும். நான் இதுதான் பண்றேன். எனக்கு மாசம் 11,500 ரூபாய், இப்போ இவங்க 2 பேரை வச்சுட்டேன், எனக்கு 6 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. நான் என் ஃபேமிலியோட நான் டெய்லி என் பாப்பாக்கு நான் தான் ஹோம்ஒர்க் வந்து சொல்லி கொடுப்பேன், அவளோட ஸ்டடீஸை நான் தான் வந்து பாத்துக்கிறேன், என் ஹஸ்பண்டை நான் நல்லா பாத்துக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து ஆள் வச்சு எல்லாம் பண்ண முடியாது, பண்ணலாம், அது வந்து குறிப்பிட்ட அளவுக்கு தான் பண்ண முடியும். ஆனா இதெல்லாமே நான் மெயினா டேக் கேர் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ எனக்கு வந்திருக்கிற சமையலுக்கு அவ்வளோ அழகாக சமைக்கிறாங்க, சூப்பராக சமைக்கிறாங்க. நான் சமைச்சா கூட அவ்வளோ ஹெல்த்தியாக சமைப்பேனான்னு தெரியல. ஏன்னா இப்போ நான் சமைக்காததுனால நான் கரெக்டாக ஸ்கெடியூல் போட்டு எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்றேன், அவங்க அழகாக வந்து அதை வந்து சமைச்சு வச்சுட்டு போகிறாங்க. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு இதுதான் பண்ணுறேன். 3வது வந்துட்டு எனக்கு இந்த வேலைகள் எல்லாம் நான் வந்து பிரித்து கொடுத்துருக்கிறதுனால நான் என்னுடைய சுய பராமரிப்புக்கும் நான் டெய்லி நேரம் ஒதுக்குறேன். நான் 40 மினிட்ஸ் நான் டெய்லி வந்து ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஏன்னா நான் பார்க்குற வேலைகளுக்கு நான் இன்னும் உற்சாகமாக இருக்கணும். ஸோ இப்போது ஹேமா அவர்களை நம்ம வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிய வரும், இந்த டிஜிட்டல் மீடியா அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு நீங்கள் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குது, நான் வந்து டிஜிட்டலில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஆகணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது. உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது, ஒரு பிளாட்ஃபார்ம்லேயும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும்னா நீங்கள் என்ன டிப்ஸ் சொல்லுவீங்க? ஓகே, ஸோ இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், நிறைய பேருக்கு அந்த ஆசை இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக எல்லாருக்குமே அதை தான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இன்ஃப்ளூயன்சர் இன் த சென்ஸ் சோஷியல் மீடியாவை நீங்கள் பாசிட்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு பொசிஷனுக்கு வந்திருக்கிறதுக்கு சோஷியல் மீடியாவும் ஒரு காரணம். எனக்கு இன்றைக்கும் பல வாய்ப்புகள் சோஷியல் மீடியாவிலேருந்து தான் வருது. சரி, இப்போது நீங்கள் இருக்கீங்க, இப்போ நான் ஹேமா இருக்கேன் அப்படின்னா கும்பகோணத்தில் இல்லை ஒரு தஞ்சாவூரில் யாரோ 2 பேர் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஹேமா ராகேஷ்னு யாரோ ஒருத்தவங்க இருக்காங்களாமே, மோட்டிவேஷனல்லாம் வந்து நல்லா பேசுவாங்களாமே, அவங்க வந்து அப்படி என்ன பேசுகிறாங்க அப்படின்னு யாரோ 2 பேர் பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 2வது ஆள் வந்து சொல்கிறாரு, ஆமாம்மா ஹேமா ராகேஷ் வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் தான், நான் அவங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். அப்படிங்கப்போ அடுத்து வந்து என்ன கேட்பாரு, அவங்களோட ஐடி கொடுங்க. எஸ்,
அப்போ அவர் அந்த ஐடி வரும்போது என்னோட ஐடியில் ஃபுல்லாக மோட்டிவேஷனல் வீடியோஸாக இருந்து மோட்டிவேஷனல் போஸ்ட்டாக இருந்தது அப்படின்னா அவர் மனசில் என்ன தோணும்? நல்லா பேசுகிறாங்களே இவங்க, நம்ம ஷோஸ்க்கு ஏதாவது கூப்பிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அப்போ அந்த 2வது ஆள் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு, அங்கே ஒரு 4 பேர் பேசிகிட்டு இருக்காங்க, நாளைக்கு நம்ம ஆனுவல் டே வைக்கிறோம், ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை நம்ம கூப்பிடணும்னு இருக்கோம், ஒரு விமனாக இருந்தால் பெஸ்ட்டு அப்படின்னா யாரை முதல்ல உடனே கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? கனெக்ட் பண்ணுவாங்க. அப்படிதான் உங்களோட சோஷியல் ப்ரொஃபைல்ஸ் நிறைய இடத்துல கனெக்ட் ஆகும். உங்களோட ப்ராடக்ட்டோ உங்களோட பிராண்டிங்கோ நீங்கள் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நிறைய இடங்களில் நெட்வொர்க்கில் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். அதுதான் நான் சொல்லுவேன். இப்போ உங்கள் சோஷியல் மீடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சோஷியல் மீடியா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து யூடியூப்ல இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஓகே ஃபைன். யூடியூப்ல என்ன மாதிரியான இன்ஃப்ளூயன்சராக ஆகணும்? நீங்கள் வந்து சமைக்கிறதுலையா, இல்லை லைஃப் ஸ்டைலா, இல்லை ட்ராவலா, இல்லை வந்து ஃபுட்டா, இல்லை வந்து டெக்னாலஜியா? ஸோ எதில் நீங்கள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ நிறைய உங்களால் வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியும், எடிட்டிங்க்கெல்லாம் எனக்கு டைம் இருக்குது, அப்லோட் பண்ணுறதுக்கெலாம் டைம் இருக்குன்னா ஓகே ஃபைன் யூடியூப். இப்போ ஃபேஸ்புக் நான் நிறைய எழுதுவேன், எனக்கு வந்து பெரிய கனெக்ட்ஸ் 40+ இருக்கிறவங்களாம் எனக்கு வந்து கனெக்ட்ஸ் எல்லாம் வேணும், நான் வந்து நல்லா எழுதுவேன் அப்படின்னா ஃபேஸ்புக்கில் நீங்கள் வந்து கனெக்ட் ஆகி இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். நான் வந்து சூப்பராக க்ரியேட்டிவாக ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவேன், புது புது இடத்துக்குலாம் நான் வந்து போவேன், ஜாலியாக ட்ரெண்டிங்லாம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டாவில் நீங்கள் இன்ஃப்ளூயன்சர் ஆகலாம். நான் வந்து அரசியல்லாம் பயங்கரமாக இது பண்ணுவேன், சினிமா நியூஸ்லாம் பயங்கரமாக எழுதுவேன், 1 வரி 2 வரிலாம் என்னை எழுதுறதுக்கு ஆளே கிடையாது, அப்படிலாம் சூப்பராக எழுதுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ட்விட்டர் வந்து ட்ரை பண்ணலாம். இப்படி இதுவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சஜஸ்ட் பண்ணுறது, நீங்கள் என்ன மாதிரியான திறமைகள் எல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் லிங்க்டின்ல அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா லிங்க்டின்ல நிறைய கம்பெனிஸோட சிஇஓஸ், ஹெச்ஆர்ஸ், டைரக்டர்ஸ், எம்டிஸ் எல்லாமே இருப்பாங்க. அப்போ ஈஸியாக ஒரு கம்பெனியோட மிக உயர்ந்த பதவிகளில் இருக்கக்கூடியவர்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அப்போ அவங்க காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அவங்க வந்து திரும்ப உங்களோட ப்ரொஃபைல் பார்த்தாங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும். ஸோ அப்போ உங்களுடைய ப்ரொஃபைலை ப்ரொஃபஷ்னலாக க்ரியேட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறீங்க, என்ன ஸ்கில்லெல்லாம் கற்றுக்குறீங்க, அது எல்லாத்தையும் வந்து நீங்கள் அழகாக ப்ரொஃபஷ்னலாக வந்து நீங்கள் போடுங்க அப்படின்ட்டு தான் நம்ம வந்து சொல்கிறோம். அப்படியே சொல்லும் போது நம்மளை பார்க்கக்கூடியவர்கள், நம்மளோட ப்ரொஃபைலை பார்க்கக்கூடியவர்கள், நீங்கள் நிறைய விஷயம் பொய்யாலாம் பண்ண முடியாது, 1 நாள் 2 நாள் நீங்கள் பண்ண முடியும். இமேஜ் எல்லாம் நீங்கள் நிறைய நாள்லாம் பொய்யா மெயின்டைன் பண்ணக்கூடாது, அது எப்படினாலும் தெரிஞ்சிடும். அப்போ அதை நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக மெயின்டைன் பண்ணும்போது அதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் எப்படிலாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைய தேவை எப்படி இருக்குது அப்படின்னா எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே நம்மளோட ப்ரெசன்ஸை வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்போ மேஜராக இப்போ எல்லா பிளாட்ஃபார்மும் ஒரே ஆள் ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது ஒரு சின்ன ஸ்ட்ரமம் இல்லையா இனிஷியல் டேஸில்? மேஜராக இந்தந்த பிளாட்ஃபார்ம்ஸில் கண்டிப்பாக இருந்தால் பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? ப்ளஸ் எல்லா பிளாட்ஃபார்ம்லையும் ஆக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம்? ஃபேஸ்புக்கு, த்ரெட்டு, இன்ஸ்டாகிராம், இது 3த்தையுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் 3த்துலையுமே ஓப்பன் பண்ணிட்டு 3த்துமே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுற போஸ்ட்டு உங்களோட இன்ஸ்டாக்கும் போயிடும், உங்களோட த்ரெட்டுக்கும் போயிடும். ஸோ அது ஒரு அக்கௌண்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ்லாம் நிறைய பண்ணணும்னா நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ட்விட்டர் வந்து அது தேவைப்பட்டாதான். ஏன்னா ட்விட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி பொலிட்டிக்கலும் சினிமாவும் தான் நிறைய இருக்குது. ஆனால் லிங்க்டின் மஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து லிங்க்டின் வந்து மஸ்ட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் வந்து உங்களோட நோக்கம் என்ன அதை நீங்கள் வந்து முடிவு பண்ணிவிட்டு, எனக்கு வந்து நான் ஒரு பயங்கர வீடியோ இன்ஃப்ளூயன்சர் ஆகணும், நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடுவேன் அப்படின்னா நீங்கள் யூடியூப் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என் திங்ஸ் எல்லாம் நான் வந்து மார்க்கெட் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன், நான் வந்து ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்ணணும், நான் வந்து ஒரு தொழில் முனைவோர் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணலாம். நீங்கள் பெய்டு ஆட்ஸ் அது எல்லாமே ரன் பண்ணலாம். யூடியூப்லேயும் வந்து அந்த மாதிரி ஆட்ஸும் இருக்குது, நீங்கள் அதையும் வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே பிளாட்ஃபார்ம்ஸ். ஜென்ரலாகவே சோஷியல் மீடியாவில் உங்களோட பிராண்டை பற்றி ரெகுலராக வீடியோஸு, போஸ்ட்டு, ரீல்ஸு, கேரூசல் போஸ்ட்டு இதெல்லாம் போடும்போது கன்சிஸ்டண்ட்டாக இயங்குனீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சராக ஆக முடியும். இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எக்கச்சக்கமான டிப்ஸ் வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக கொடுத்துருக்கீங்க. ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப 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 நன்றி. அண்ட் நீங்கள் சொன்ன அந்த 20 இயர்ஸில் இன்னும் நிறைய ஆண்டுகள் வந்து நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து பயணிக்கணும், உங்களோட மேஜிக்கு நீங்கள் வந்து அப்படியே கிரியேட் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேஜிக் 20 தமிழ் சார்பாக வாழ்த்துக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.